வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர் சம்பளத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. 3 ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் 30% குறைக்கப்படும், சபையில் அமைச்சர் அறிவிப்பு. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம், கைதான நபரின் வீட்டில் கைக்குண்டு. அரச உத்தியோகம் வழங்க லஞ்சம் பெற்ற 2 கைது. இனி விரிவான செய்திகள். நிதி வரம்புகள் இருந்த போதிலும் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் கல்வியாளர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் நாடு தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் இது அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுருக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வருவாய் மற்றும் செலவின் வரம்புகளை மையமாக கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். மேலும் கல்வியாளர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதியிடம் விளக்கியதோடு இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து தொழில்முறை குழுக்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அரசாங்கம் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அனைத்து தனிநபர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் அவற்றை உணர்வுபூர்வமாக நிவர்த்தி செய்வதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டிலுள்ள அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்று நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் குறித்து விடுமுறை காலத்தில் இடம்பெறவுள்ளது. அதற்கமைய சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாகி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பமாகி 11ஆம் தேதி வரை நடைபெறும். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டு 1ஆம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்காக ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசாங்கம் வழக்கமாக 1 வருடம் முழுவதும் நிலக்கரியை இருப்பில் வைத்திருக்க உத்தரவிடுவதால் நிலக்கரி செலவு குறைப்பின் பலனை யாராலும் கடந்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். எனவே 1 வருடத்திற்குள் ஏற்படும் நிலக்கரி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மின் கட்டணங்களை நாங்கள் சரி செய்ய முடியாது என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைக்குண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் வசித்த கல்நேவ வீட்டில் காலை கல்நேவ போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரச உத்தியோகம் வழங்குவதற்கு நபர் ஒருவரிடம் இருந்து 50,05,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் ரத்தினபுரி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்தினபுரி, பதலங்கல மற்றும் கடிகல ஆகிய பிரதேச வசிப்பவர்கள் ஆவார். சந்தேக நபர்களை எம்பிலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த லஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் மாலை நேர பிரதான செய்தியாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அரசு ஊழியர் சம்பளத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. 3 ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் 30% குறைக்கப்படும், சபையில் அமைச்சர் அறிவிப்பு. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம், கைதான நபரின் வீட்டில் கைக்குண்டு. அரச உத்தியோகம் வழங்க லஞ்சம் பெற்ற 2 கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.